நீ விழுந்திருக்கின்றாய், ஆனால் எழுந்திருக்காமல் இல்லை. நீ அழுதாய், ஆனால் உன் கண்ணீர் வீணாகவில்லை. ஷீரடி வரை அது வந்திருக்கின்றது. சாய்பாபா, நான் உன்னுடைய நிலையை பார்த்தேன். உன் அமைதியான நெஞ்சம் கேட்டது. எனக்கு ஒரு சக்தி தேவை, ஒரு தீர்வு தேவை. பதில் சொல் சாயி என்று கேட்டது. 10 நிமிடங்களில் எனக்கு நீ நன்றி சொல்வாய். அப்படி என்ன நடக்கப் போகின்றது அந்த 10 நிமிடங்களில் என்று உன் மனம் கேட்கின்றதா? இதோ நடக்கப் போகின்றது அற்புதங்கள். நீ எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள், உன் துன்பங்களை தவிர்க்க வேண்டிய அந்த காலம் முடிகின்றது. மீண்டும் புதிய வாழ்க்கை உன்னை சுற்றி வரப்போகின்றது. உன் வாழ்வில் சில கற்களை வழியில் போட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் அதே கற்களை சாய்பாபா படிக்கட்டாக மாற்றி உன்னை உயர்த்தப் போகின்றேன். அவர்கள் உன்னை ஒதுக்கினார்கள், ஆனால் சாய்பாபா உன்னை உலகம் காணும் இடத்திற்கு அழைத்து செல்வேன். தோல்வி என்பது பயமில்லாமல் வாழ செய்யப்படுகின்ற பயிற்சிதான். ஏமாற்றம் என்பது எதற்கும் பழகும் மனதை தரக்கூடிய ஒரு விலைதான். மக்கள் ஏமாற்றினாலும் கடவுள் ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டார். அதை நிரூபிக்கத்தான் இப்பொழுது இந்த பாபா உன்னோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் 10 நிமிடங்களில் வியக்கும் செய்தியை நீ கேட்கலாம். அது ஒரு அழைப்பாகவோ வாய்ப்பாகவோ நீ வேண்டியவரிடமிருந்து வரக்கூடிய புதிய தொடக்கமாகவோ இருக்கலாம். யாரையும் குறை சொல்லாமல் சுத்த மனதோடு எதையும் செய். எதிரிகளை வெல்ல வேண்டியது இல்லை. நீ நிம்மதியாக இரு. நல்லதை செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருக்கின்றது. அதை தொடர்ந்து செய். பிறர் உனக்காக எதையுமே செய்யவில்லை என்றாலும் பாபா உனக்காக எல்லாமே செய்வேன் என்று நம்பு. நீ ஒரு சொன்ன சின்ன வேண்டுதலாக இருந்தாலும் நான் அதில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். உன் மனதில் பயம் இருந்தால் அதை வெளியே போடு. அது தேவையில்லை. பாபா நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தவறினாலும் நான் மன்னிப்பேன். நீ தவித்தால் நான் உன்னோடே இருப்பேன். உன்னுடைய தவிப்புகளை அடக்கி உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி மாற்றித்தர இந்த பாபாவினால் முடியும். உண்மையான மாற்றம் இப்பொழுது வரப்போகின்றது. 10 நிமிடங்கள் கழித்து பாபா உங்களால் என் வாழ்வில் இது நடந்தது என்று இந்த பாபாவிற்கு நன்றி கூறுவாய். எந்த விஷயத்திற்காக உன்னுடைய மனம் துடியாய் துடித்து கொண்டிருந்ததோ, எந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அதற்கான தீர்மானமும் அமைதியும் இப்பொழுது உனக்கு தானாக கிடைக்கும். நல்லது எல்லாம் வரிசையாக கிடைக்கும். இப்பொழுது நீ அமைதியாக இருக்கலாம், அல்லது அமைதியற்றபடி கவலையோடும் இருக்கலாம். வாழ்க்கை ஏமாற்றி விட்டதே என்று கூட தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் என் வாக்கு உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக 10 நிமிடத்தில் ஆகும். வினைகள் அத்தனையும் தீரும். சாமர்த்தியம் இருந்தும் சந்தர்ப்பம் இல்லாமல் தவித்தாய். தகுதி இருந்தும் மரியாதை மறுக்கப்பட்டது. எல்லாம் இன்றோடு முடிவடைகின்றது. பாபா நான் உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? உன் கண்ணீரை கவனித்து விட்டேன் அல்லவா? நீ யாரிடமும் சொல்ல முடியாத உன் இதயத்தை நான் கேட்டிருக்கின்றேன் அல்லவா? தோல்வி தரும் பாடம் வெற்றி தரும் சுவாசம் போல பாபா உனக்கு தோல்வியிலேயே வெற்றியின் விதையை காட்டி விட்டேன். நீ வாடியது வீண் இல்லை. நீ ஏங்கியது நாசம் இல்லை. எல்லாம் இன்றோடு முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் இடையூறு இல்லை. வாழ்க்கை எப்படி பார்க்கின்றோம் என்பதுதான் முக்கியம். பாபா உனக்கான வழியை இப்பொழுது திறந்து விட்டேன். அற்புத மாற்றம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. நம்பிக்கையின் வாயிலாக நீ பெறப்போகின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பிரச்சனைகள் முடிவடையும். விரோதங்கள் விலகும். ஒதுக்கப்பட்ட உன் திறமைக்கு இப்பொழுது ஒளி பிறக்கும். நீ நினைத்தது நடக்கும். நல்லது நடக்கும்.